மிராக்கிள்ஸ் அது எங்கே எனக்கெல்லாம் நடக்க போகுதுன்னு யோசிப்போம். பட் நெவர் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் பிலீஃப். சம்டைம்ஸ் மிராக்கிள்ஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் கைண்டு ஹார்ட்டுமே போதும். பிஃபோர் கெட்டிங் இன்டு இட் திஸ் வித் மீ எஸ்கே. ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா ரொம்ப சோகமாக, நம்ம பையனுக்கு இப்படி ஆகிருச்சே, ஆப்ரேஷன் பண்ணலன்னா காப்பாற்ற முடியாது, ஆனால் ஆப்ரேஷனுக்கு கட்ட பணம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா, நம்ம நிறைய ட்ரை பண்ணிட்டோம், இனி ஏதாச்சும் மிராக்கிள் தான் அவனை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. அதை யாருக்கும் தெரியாமல் கேட்டுட்டு இருந்த அவங்க ரெண்டாவது பொண்ணு நேராக அவ ரூமுக்கு போய் கபோர்டை ஓப்பன் பண்ணி தன்னோட பிகி பேங்கை எடுத்து கீழே போட்டு உடச்சிடுறா. உடச்சிட்டு அதில் இருந்த சேவிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு யார்ட்டையும் சொல்லாமல் வெளியே கிளம்புறா. நேராக ஒரு மெடிக்கல் ஷாப் போய் எனக்கு மிராக்கிள் வேணும்னு 100 rupees கொடுத்து கேட்குறா. அதுக்கு ஷாப் ஓனர் சிரிச்சுட்டு, மிராக்கிள்ஸ்லாம் இங்கே விற்கிறது இல்லைம்மான்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் உனக்கு மிராக்கிள் வேணும்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு, என் பிரதருக்கு ஹார்ட் ப்ராப்ளம், மிராக்கிள் தான் அவனை காப்பாற்ற முடியும்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்கிறான். அவரும், உன்ட்ட மிராக்கிளுக்கு தேவையான 100 rupees இருக்குது, நான் தரேன் மிராக்கிள், என்னை உன் பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாரு. நேரில் அவள் பேரண்ட்ஸை பார்த்து, நான் ஒரு கார்டியாலஜிஸ்ட், உங்கள் பையனுக்கு ஆப்ரேஷன் நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அவள் பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதுக்கான பணத்தை திருப்பி கொடுத்துட்றோன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர், தேவையில்லை, உங்கள் பொண்ணு ஆல்ரெடி எனக்கு மிராக்கிள்கான 100 rupees பே பண்ணிட்டான்னு சொல்கிறாரு. Then he went to operation theater and operation went successfully. And that girl's 100 rupees miracle saved that boy and bring happiness to her family. So எப்பவாச்சும் லைஃப் ரொம்ப ஹெவியா கைமீறி போற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா, remember this: a little faith, a little effort and lots of love can sometimes bring about miracles we never imagined.